அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025வது வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தினுடைய 31ஆம் தேதிக்குள்ளாக மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பயங்கர அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறதாக பாபா வங்க அவர்கள் கணித்திருக்காங்க. அவர்களுடைய கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா, மகர ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள் ஏற்பட போகிறது, இந்த காலம் அவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா அல்லது தீமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா, என்ன விஷயங்களை செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோக பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு பாபா வங்க அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் சில கிரகங்களினுடைய இணைவு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்கும். அதன் காரணமாக பலவிதமான நன்மைகள் ஏற்படுவதோடு உங்களுடைய வாழ்வாதாரமும் உயர செய்யும் அப்படின்னு சொல்லலாம். கணிசமாக வங்கி இருப்பு அதிகரிக்க செய்யலாம். சேமிப்பில் சிறப்பு கவனத்தை செலுத்துவீங்க. வேண்டியதை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மின்னணு மின் சாதன பொருட்களை வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகன சேர்க்கை இருக்கிறது. சொத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவு பெற்று மூதாதைய சொத்துக்கள் கைக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வம்பு வழக்கு ஏதேனும் இருக்கிறது அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக முடிவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா தெய்வ நம்பிக்கை அதிகரிக்க செய்யும். அதே நேரம் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் வரும். நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் உருவாகுங்க. வராது அப்படின்னு நினைத்த பொருள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் மறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகுங்க. அதிகமாக நீங்க உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். சரக்குகளை அனுப்பும் போது கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க சிறப்பான பலன் கிடைக்க பெறுவாங்க. புதிய பொறுப்புகள் சேரும். வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். தேவையற்ற வீண்வாக்கு வாதங்களும் உருவாகலாம். மற்றவர்களிடம் சற்று அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க. நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க. பெண்களுக்கு காரியங்களை செய்து முடிக்கிறதுல கடினமான நிலை இருக்குங்க. கலைத்துறையினருக்கு வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். அரசியல்வாதிகள் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த காலம் உடல் நலம் சிறப்பாகவே இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல ஏற்ற இறக்கத்தோடு காணப்படும். சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் குடும்பத்தாரின் உடல் ஆரோக்கிய விஷயத்துல ஏற்படலாம். தங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்புற்றாலும் குடும்பத்தாருடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீங்க கவனத்தை செலுத்துவது அவசியம். தாய் தந்தை வழி உறவினர்கள் மூலமா வீண் செலவுகள் அதிகரிக்க செய்யுங்க. பொருளாதார வளர்ச்சி ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். இளைய சகோதரத்திற்கு உடல் உபாதைகளும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் வெட்டு கொடுத்து போவது நல்லதுங்க. இந்த காலம் தந்தை வழி உறுப்பினர்கள் பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையுடன் அனுசரணையா நடந்து கொள்வது நல்லது. நண்பர்களிடத்துல மன வருத்தமும் உருவாகலாம். சுப செலவுகள் நிகழும். எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்குண்டான ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. உறவினர்கள் வகையில அதிக நெருக்கம் வேண்டாம். சிலர் தொழில் நிமித்தமா குடும்பத்தை விட்டு பிரியவும் நேரிடலாம். தூரத்துல இருக்கக்கூடிய உறவினர்களால நன்மை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பளு அதிகமாகத்தாங்க இருக்கும். பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் மூலமா மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. மற்றவர்களிடம் கெட்ட பெயர் வாங்கவும் நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதிலும் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். குடும்பம் நிம்மதி குறையக்கூடும்.
வீடு வாகனங்களுக்கான செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படும். லாபம் குறையக்கூடும். பொது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்குங்க. பொறுப்புடன் செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாகவே இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும். அதே நேரம் கலைத்துறையினர் அப்படின்னு வரும்போது எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகும். அதே நேரம் வீண் கவலையும் இருக்கத்தான் செய்யும். அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் ஏற்படாம பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொறுப்புகள் மாணவர்களுக்கு அதிகரிக்கலாங்க. எதிர்பார்த்த மதிப்பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு ஏற்ற காலமாகவே இருக்கும். அவர்களுக்கு இந்த ஆடை அணிகலன்கள் சேருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. தங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் இது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் சேரும். தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனமும் செய்ய வேண்டாம். தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படுங்க. தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது சற்று கவனமா இருக்க பாருங்க. வீண் அலைச்சல் ஏற்படத்தான் செய்யும். அதே வேளையில அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்துல ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம். சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் விவாதங்கள் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்துல தேவையற்ற இடர்பாடுகள் நீங்கும். பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது. அதே நேரம் முந்தைய நாட்களை விட சிறப்பான காலகட்டமாகவே இந்த காலம் உங்களுக்கு இருக்க பெறப்போகிறது. பணியிடத்தில் ஏதேனும் மோதல்கள் ஏற்பட்டாலும் தங்களுடைய முயற்சிகள் அதை இயல்பாக்கிடும். தங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சிகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் கலவையான நிலைகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடையவும் ஆரம்பிச்சிடலாம். நீங்க புதிய வீடு கட்ட திட்டமிடலாம். நீங்க ஒரு கூட்டு வணிகத்துல நுழைந்தா மற்றவர்கள் தங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. இந்த நேரத்தில் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது. தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிச்சிடுவீங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே நடந்து முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே அப்படின்னு அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. தங்களுடைய வேலைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீங்க. துணிச்சலா சில முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீங்க. விசேஷங்களில் முன்னின்று நடத்துவீங்க. வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. தைரியமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். உறவினர்கள் நண்பர்கள் தங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. சிலர் தங்களுடைய உதவியை நாடுவாங்க. பயணங்கள் சிறப்பாகவே அமையும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவாங்க. அமோகமான ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலகட்டம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. அதே நேரம் கடினமான காரியங்களையும் எளிதாகவே செய்து முடித்திடுவீங்க. சகோதர வகையில் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பயணங்களால் மகிழ்ச்சி கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாகவே உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயங்கள் இருக்க பெறுகிறது. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். கனிவாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும். அரசால அனுகூலங்கள் உண்டு. வழக்கில் சாதகமான தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. பழைய சிக்கல்கள் தீரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீங்க.
உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும். திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரம் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறைய ஆரம்பிச்சிடும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. புதுமை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். தேடி போனதும் தானாகவே வந்து சேருங்க. அறிவுதிறன் அதிகரிக்கவும் செய்யலாம். நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க. மன தைரியம் அதிகரிக்க செய்யும். மதிப்பு கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும். வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். பணியில பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும்.